வீட்டின் முன்பு கார் பார்க்கிங் செய்த நீதிபதியின் மகனுடன் தகராறு செய்த புகாரில் நடிகர் தர்ஷன் கைது செய்யப்பட்டுள்ளார். வீட்டின் முன்பு கார் பார்க்கிங் செய்த நீதிபதியின் மகனுடன் தகராறு செய்த புகாரில் நடிகர் தர்ஷன் கைது செய்யப்பட்டுள்ளதாக அண்மை செய்தி வெளியாகியுள்ளது. வீட்டின் முன்பு கார் பார்க்கிங் செய்த நீதிபதியின் மகனுடன் தகராறு செய்த புகாரில் நடிகர் தர்ஷன் கைது செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் தாமோதரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் தாமோதரன், இது என்ன பார்க்கிங் தகராறு? விரிவான விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் திவ்யா. நீதிபதியின் மகனை தாக்கியதாக பிக்பாஸ் மூலம் புகழடைந்த தர்ஷன் மீது தற்போது ஜெயசிநகர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில அவரை விசாரிப்பதற்காக ஜெயசிநகர் காவல் நிலையம் அழைத்து வரப்பட்டு அவருடைய விசாரணை இன்று காலை முதல் மேற்கொள்ளப்பட்டது. இந்த நிலையில அவர் மீது 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தரப்பிலிருந்து தகவலான தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டம், அதே போல பொது இடத்தில் பெண்ணை ஆபாசமாக பேசுவது உள்ளிட்ட 2 வழக்கின் கீழ பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தர்ஷன் மற்றும் அவரது நண்பர்களை காவல்துறை கைது செய்திருப்பதாகவும் அடுத்த கட்டமாக நீதிபதி முன்பு அவரை ஆஜர்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய பின்னணியாக பார்க்கும் பொழுது முகப்பேர் கிழக்கு பகுதியில் உயர்நீதிமன்ற நீதிபதி ஒருவருடைய மகன் ஆத்திச்சூடி தனது மனைவியுடன் உறவினர் வீட்டுக்கு சென்றிருந்தார். அப்பொழுது நேற்று மாலை அதே பகுதியில் உள்ள டீ கடையில் தனது மனைவியுடன் டீ குடிக்க சென்ற பொழுது அருகில் இருந்த வீட்டின் முன்பாக அவர் அவருடைய காரை பார்க்கிங் செய்திருக்கிறார். இதில் அந்த அருகில் இருந்த வீடு என்பது நடிகர் தர்ஷனுடைய வீடாக, அவருடைய நண்பராக இருக்கக்கூடிய மகேஸ்வருடைய வீடாக பார்க்கப்படுகிறது. மேலும் அவருடைய தர்ஷனுடைய நண்பர் இது எங்களுடைய வீட்டுக்கு முன்பு காரை நிறுத்த வேண்டாம் என்று அவர் ஆபீஸுடன் கூடியிருக்கிறார். இந்த விவகாரத்தில் இருவருக்கும் வாக்குவாதம் முதல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த வாக்குவாதம் முற்றவே இருவருக்கும் கைகலப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதை தர்ஷனுடைய நண்பர் கீழே வாக்குவாதத்தில் ஈடுபட்டு பார்த்திருந்த பொழுது அவர் மேலே இருந்து தர்ஷன் கீழே வந்து பேச முற்பட்டிருக்கிறார். அப்பொழுது நீதிபதியுடைய மகன் ஆத்திச்சூடி சற்று கோபமாகவும் அவரது மனைவியும் சற்று கோபமாக பேசும் பொழுது இந்த வாக்குவாதமானது அடுத்த கட்டமாக கைகலப்பாக மாறியிருக்கிறது. இதில் ஆத்திச்சூடியினுடைய மனைவியை தர்ஷன் தாக்கியதாகவும் அவர் மீது புகாரானது கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த புகாரின் அடிப்படையில் தான் தர்ஷன் மற்றும் அவரது நண்பரை ஜெயசிநகர் காவல் நிலையத்துக்கு அழைத்திருந்து இன்று விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. ஒரு பக்கம் தர்ஷன் மீது புகார் கொடுக்கப்பட்டிருந்தது. அதே போல தர்ஷனும் கூட ஒரு புகாரை அளித்திருந்தார். இதில் பொது இடத்தில் ஆபாசமாக பேசுவது, தங்களை தாக்க முற்படுவது என்ற அவரும் கூட வழக்கு ஒன்றை பதிவு செய்திருந்தார். அதன் அடிப்படையில் நீதிபதியினுடைய மகன் ஆத்திச்சூடி மற்றும் அவரது மனைவியின் பேரில் கூட இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டு அவர்களிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தான் இந்த பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டம், அதே போல பெண்ணை பொது இடத்தில் ஆபாசமாக பேசுவது என்ற 2 பிரிவுகளுக்கு நடிகர் தர்ஷன் மீதும் அவரது நண்பர் மீதும் வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. திவ்யா, விவரங்களுக்கு நன்றி தாமோதரன்.